19 வயது இருக்குது. பல்வேறு நட்பு வட்டங்கள் இருக்காங்க. நட்பு வட்டங்கள் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, கல்லூரி படிக்கும் பொழுதே அலைபேசி பயன்பாடு அதிகமாக இருக்குது. இந்த ரம்மி கேம், ரம்மி சர்க்கிள் கேள்விப்பட்டு நிறைய விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்போம். ரம்மி சர்க்கிள் கேம் வருது, அந்த கேம் விளையாடுறாரு. அதில் முதல்ல ஏதோ கூடுதலாக ஒரு தொகை ஒரு கிடைக்குது, வருமானம் கிடைக்குது, கொஞ்சம் கிடைக்குது. அதுக்கப்புறம் நாளடைவில் நிறைய பணத்தை விட்டுட்டே இருக்காரு. விட்டதெல்லாம் எடுக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நண்பர்கள்ட்ட நிறைய கடன் வாங்கிட்டே இருக்காரு. கடன் வாங்கிட்டே இப்படி போறாரு. இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா அவரோட கடன் தொகை 90,000க்கு மேலே வந்து, கல்லூரி மாணவனுக்கு 90,000 கடன் வருது. அப்பா அம்மாட்ட செய்தி போகிற பட்சத்தில் வேற வழியே இல்லாமல் நண்பரோட தம்பி தான் அவர், முசிறி அவர் நண்பர் என்ன பண்ணுறாரு, தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ரம்மி சர்க்கிள் கேமால். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியை நஸ்ரீன் நாமையை குறிப்பிட்டாங்க. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கை குறிப்பிட்டாங்க. 10 முதல் 12% தான் மாணவர்கள் போதையினால், அது தவறு தான், பாதிக்கப்படுறாங்க குறிப்பிட்டீங்க. மற்றொரு ஆய்வு குறிப்பிடுகிறது, கிட்டத்தட்ட 55% மாணவர்கள் அலைபேசிக்கு அடிமையாக இருக்காங்க. எங்கள் அணியில் குறிப்பிட்டாங்க 78% குறிப்பிட்டாங்க. அவங்க வேறு வரைக்கும் இருக்கலாம். நான் படித்தது பார்த்தீங்க அப்படின்னா 55% மாணவர்கள் அலைபேசிக்கு அடிமையாக இருக்காங்க. இதை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்து வைஃபை சொன்னாங்க. இவனுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1.5 GB இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 1 GB 1.5 GB 2 GB 2 இருக்கா? நானும் 1.5 GB தான் பயன்படுத்துகிறேன். அதுலேயே மீது நிறையா இருக்குது. நீங்கள் அன்லிமிட்டடா? அன்லிமிட்டட் இருக்குமா கடன் வாங்குற வைஃபையா? தெரியல. அப்படியே கடன் வாங்கினாலும் 1.5 GBக்கு மேலே இவர் என்ன பண்ணிடுறாரு? அது அடுத்த கேள்வி எழுப்புது. அப்போ போதைப் பொருளை காட்டிலும் இவங்க அலைபேசியில் மூழ்கி இருக்காங்கிறத நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கீங்க. ஏன்னா வைஃபை கடன் வாங்குறதுனால சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசிரியர் திருவள்ளுவர் கூப்பிட்டாருங்க, ரகுமான் ஐயா. நல்ல வேலை திருவள்ளுவர் இப்போ இல்லை. கிட்டத்தட்ட 2057 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார். திருவள்ளுவர் ஆண்டு இப்போ 2057, சரிங்களா? அவர் இருந்தார், கல்லுண்ணாமை அதிகாரம் எழுதினார், சரிதான். அப்போ அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு, கல் இருக்கு அதை உண்ணாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஒருவேளை இப்ப திருவள்ளுவர் இருந்தா இந்த அணுகுண்டு, அணு ஆயுதம் சொல்றோம் இல்லையா, உலகத்திலேயே மோசமான ஆயுதம் அணு ஆயுதம் குறிப்பிடும். இந்த அணுகுண்டை தயவு செய்து விற்காதீங்க, வாங்காதீங்க, உற்பத்தி செய்யாம குறிப்பிட்டுப்பார், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆயுதம் இந்த அணுகுண்டு. தமிழ் சமூகத்திற்கு அதிகம் கேட்டினை தருவது அலைபேசியே. நான் ஒரு நிகழ்வு, ஒரு விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்வு, நீயா நானா ஒரு நிகழ்வு பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மனைவி பேசுறாங்க, எங்க வீட்டுக்காரு இந்த போன் எடுத்தா எல்லாத்தையும் மறந்துடுவாரு அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு நிகழ்வு குறிப்பிட்டாங்க. நாங்கள் 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட்டுட்டே இருந்தோம். திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஹலோன்ட்டு அப்படியே வெளியில் போனார். வெளியில் போனவரோட பேசிக்கிட்டே போனார். லாஸ்ட்டில் வண்டி எடுத்து என்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. யார் எங்கே இருக்கா? மனைவி. ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? ஹோட்டல்லே இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது 3/4 மணி நேரமாவது ஆள் வரல. இந்த மாட்ட காசு இல்லை. அடுத்து வெயிட்டர் வந்து கேட்குறான், என்ன வேணும்? இந்த மாதிரி குறிப்பிட்ட வாங்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க. 1 மணி நேரம் ஆச்சு. இந்த ஆள் ஃபோன் எடுத்துகிட்டு போனவர் எல்லாத்தையும் மறந்துட்டியா? கட்டின மனைவியை மறந்து எங்கே போயிட்டாரு? வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு எங்கே வீட்டு திறக்கிற ஆளை பார்க்கும்போது காணுமா? அப்போ தான் யோசிக்கிறாரு, என்னது நம்மளால எங்கே விட்டு வந்துட்டோம்? ஹோட்டல்லே விட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு மனைவியை கூப்பிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த நிம்மதியாக இருந்துருப்ப நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கான்? ஒரே பாக்ஸிங் தான் வீட்டில், கும்பாங்கிட்டா போயிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி சண்டை. இன்னைக்கு நிறைய நிகழ்வுகள் நீங்கள் நிறைய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா LKG போன்ற படங்களில் பார்த்துருக்கலாம். நிறைய சந்தேக பேர் வெளி வரும். இதுக்கு முன்னாடி சண்டைகள்லாம் குடும்பத்தில் இருந்திருக்கு, இல்லாமல் இல்லை. ஒரு பழமொழி குறிப்பிடுவாங்க, வீடு இருந்தால் வாசல் இருக்கும், அப்போ வீடுனா குடும்பம்னா சண்டை வரதான் செய்ய குறிப்பிடுவாங்க. இன்னைக்கு சந்தேக எண்ணங்கள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. அதை விரிவான பேச வேணும்னு பார்க்குறேன். அதற்கு அடிப்படை இந்த அணுகுண்டு. நமக்கு தெரியும் எப்படி நீங்க பேசுறாண்டு. இதுல இன்னொரு காட்சி கொஞ்சம் உச்சபட்சமா ஒரு காட்சி பார்த்தோம். அதுவும் செய்தியில வெளிவந்து, நான் பேசுறதுல செய்தியில வெளிவந்து உண்மை நிகழ்வு தான். கணவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான், துபாய் போன்ற நாடுகளுக்கு துபாய்க்கு போயிருக்காரு. அவர் ஏதோ வேலை நிமித்தமா போயிருக்காரு. 2 ஆண்டு 3 ஆண்டு அங்கே தங்கி இருக்காரு. மனைவி இங்க இருக்காங்க, சரிங்களா? மனைவி இங்க இருக்காங்க. ஏதோ உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையை பத்தி வெளியில பேச வேண்டாம். ஆனால் இந்த அம்மா என்ன பண்றாங்க, வீடியோ கால் பண்ணிடுறாங்க. வீடியோ கால் பண்ணிட்டு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு பேசினா பரவாயில்ல, உன்னோட உங்களுக்கு வாழவே பிடிக்கல, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தூக்கு மாட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காலில் தெரிகிற மாதிரி வச்சு தூக்கு மாட்டிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் இருக்கா, பல 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கா, அந்த மனுஷன் அங்கே நிம்மதியாக இருக்க முடியுமா?
இந்த அம்மா பிளாக்மெயில் பண்ணாத தூக்கு மாட்டிக்கிறாங்க, அப்புறம் ஏதோ பக்கத்தில் தகவல் கிடைச்சி வந்து காப்பாற்றுறாங்க. இது போன்ற நிகழ்வுகள் இதை தெரிவிப்பதற்கான சாதனம் அப்படிங்கிறது நம்ம கேள்விக்குறியா வைக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபி முகத்தை பற்றி பேசினாங்க. சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறோம், செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நடந்த நிகழ்வு. ஒரு ஒரு தன்னோட ஒரு அப்பா தன்னோட கை குழந்தை கையில் வச்சிருக்காரு. கீழே ஏதோ நதி போயிட்டு, ஒரு நதி நீரோட்டமாக இருக்கு. அந்த சூழலில் ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. செல்ஃபி எடுக்கும் பொழுது ஃபோன் பத்திரமா இருக்கு, செல்ஃபியில் அப்படியே நிற்குது. குழந்தை எங்கே விழுந்துருச்சு? தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. குழந்தை இறந்து போச்சு. ஃபோன் என்ன பத்திரமா கையில் இருக்கு. இதை விட குழந்தையை விட ஃபோன் முக்கியமாக உங்களுக்கு தெரியுது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து. இது போன்று ஒரு நிகழ்வு இல்லை, எண்ணற்ற நிகழ்வுகள் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சொல்லுவாங்க செல்ஃபோன் வந்து படிக்க உதவுதுன்னு சொல்லுவாங்க. கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸ் நடந்தது, அது நிறைய கற்றுக்கிறாங்க இல்லைன்னு மறுக்கல. ஒரு சில சதவீதம் மட்டுமே. இந்த கொரோனாவில் இந்த அலைபேசியால் என்னென்ன கற்றுக்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா, அதே கொரோனா காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைனில் இருந்தும் எல்லாம் ஊரடங்கு அமல் இருந்தது. எல்லாம் இருக்கும் பொழுது சில உங்களை சார்ந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறவங்க குடிக்காமல் இருக்க முடியல. அப்போ வேற வழி, அவனுக்கு எப்படியா சாராயம் காய்ச்சி ஆகணும். சாராயம் காய்ச்சி குடிக்கணும். குடிக்கும் பொழுது அவன் சாராயம் காய்ச்சணும் பொழுது அதுக்கு என்னோட வழியை தர்றான் அப்படின்னா யூடியூப் எடுக்கிறோம். யூடியூப்ல எடுத்து சாராயம் காய்ச்சுவது எப்படி போறோம், எடுத்து போட்டு சாராயத்தை காய்ச்சி குடிக்கிறோம். அதுல இதுக்கு தான் இந்த அலைபேசியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. குறிப்பிட்டாங்க. எங்களோட கருத்துக்கு ஆதரவா தலைமையாசிரியர் பேசும்போது குறிப்பிட்டாரு, கேன்சர் நோய் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. நேற்று இந்த நிகழ்வுக்கு நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் எடுக்கும் பொழுது ஒரு மருத்துவரோட உரையை கேட்டேன். அவர் உரை சொல்லும் பொழுது ரொம்ப அதிர்ச்சிகரமாக குறிப்பிட்டாரு. எங்கள் அணிலையும் குறிப்பிட்டாங்க, குழந்தைகள் சாப்பிடுவதற்கு, அமைதியாக இருப்பதற்கு அலைபேசி காமிக்கிறது சொல்லுது. அவர் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், நல்லா கவனிங்க, 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தை, பிறப்பிலிருந்து 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் அலைபேசி கொடுக்கவே கூடாது. அவங்க அந்த ஸ்கிரீனை பார்க்கவே கூடாது. பார்த்தால் பின்னால பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படும். அதெல்லாம் அவங்க குறிப்பிட்ட 8 வயசு வரை ஏதாவது ஒரு சில 3 to 8 வயசு வரை ஒரு சில மணி நேரங்கள் காமிக்கலாம். அதுக்குள்ள நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா ஐயா கேன்சர் குறிப்பிட்டாங்க. அதில் பல்வேறு கண் பார்வை இது போன்ற பல்வேறு நோய்கள் வருது. அதில் அவங்க குறிப்பிட்டது என்னன்னா, அந்த ஃபோன் பார்த்து அவன் அடிமை ஆயிடுறான். அந்த அடிமையில ஆட்டிசம் ஒரு நோய். நீங்க தொடர்ந்து மொபைல் பார்த்துட்டு அவன் அந்த நல்லா பிறக்கிற குழந்தைகளுமே இந்த அலைபேசினால ஆட்டிசம், அதாவது தன்னோட பணியை, தன்னோட அடிப்படை பணியை தன்னால் செய்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு அந்த அலைபேசி எப்படி ஆட்டிசம் நோய் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப ரொம்ப கவனமா பாருங்க. முன்னெல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது. ஃபோன் நன்மை கொடுக்கும், சில நன்மைகள். முன்னெல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, வெளிநாட்டுல இருந்து அப்பா பேசுறாரோ இல்ல அத்தை மாமா பேசுறாங்களோ யாராவது பேசும் பொழுது லேண்ட்லைன் கால் இருக்கும் பொழுது குடும்பம், அம்மா அப்பா தாத்தா பாட்டி பேர குழந்தைகள் எல்லாம் ஒன்னா நின்று பேசும். சரியா? அந்த குடும்பத்தை சேர்க்கும். ஆனா இன்னைக்கு அலைபேசி எல்லாம் தனித்தனியா வச்சிருக்கோம். வீட்டுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்ல, வீட்டுக்குள்ள போன் வந்து அப்படின்னா இதே வேற ஏதாவது கால் தக்கணும் அப்படியே வந்துடும். டவர் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில போய் பேசியிருக்கும். அது அப்பாவுக்கும் போன் வந்தாலும் சரிதான், அம்மாவுக்கு போன் வந்து பல்வேறு சூழல் எழுது. அப்ப இன்றைய அந்த அலைபேசியானது குடும்பத்தை பிரிப்பதற்கு ஒரு பெரிய திறவுகோலா இருக்கு. அப்ப எல்லா வகையிலையும் பார்த்தோம் அப்படின்னா அலைபேசியானது பெரும் தீங்கை தருகிறது.